ஒருத்தங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அவங்க கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணதுன்னா அவங்களை டீப்பாக லெவலில் புரிஞ்சிக்க முடியும். அது ஒரு செயின் கூட இருக்குது, யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்மோன் அன்டில் யூ வாக் மைல் இன் தி இஷ்யூஸ். அதே மாதிரி தான் கைஸ், நம்ம யூஸஸை டீப்பாக லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச்சை யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் அவங்களுக்கு உண்மையிலேயே சொல்யூஷன் தேவைப்படுற ப்ராப்ளமுக்கு நம்மளால சொல்யூஷன் தர முடியும். ஆஸ் டிசைனர்ஸ் நீங்கள் இதுக்காக தான் ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச்சை கற்றுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 3 சிம்பிளான லெசன் சொல்லித்தரேன் கைஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச். செகண்ட், why should you as designers use it. தேர்ட் ஒன், ஹவு டு கண்டக்ட் அன் ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலாம் பெருசு இல்லை கைஸ். யூசர்ஸ்க்கு உண்மையிலே எது ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் பர்ஃபெக்டான சொல்யூஷன் தரணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்ய இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைஸ், உங்கள் டிசைன் ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ரிசர்ச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம முதல் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட் இஸ் ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச்? ஹியூமன் பிஹேவியர், கல்ச்சர் அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச். இதை நீங்கள் பண்ணுறதுனால நம்மளால் யூசரோட ப்ராப்ளமை அவங்க பார்வையிலேருந்து நல்லா புரிஞ்சிக்க முடியும். லெசன் 2, why should you as a designer use it. ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கைஸ். இந்த ரிசர்ச் பண்ணுறதுனால நம்மளால் நம்ம யூஸரை நல்லா புரிஞ்சிக்க முடியும். ப்ளஸ் ரொம்ப ரேரான இன்சைட்ஸில் நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யூஸர் அவங்களால சொல்ல முடியாத, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் கூட நம்மளால் அவங்க அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஹியூமன் பிஹேவியர், கல்ச்சர், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச். பட் ஒரு ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச் எப்படி பண்ணுறது, அதான் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் லெசன், ஹவு டு கண்டக்ட் ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச். Step 1, define the research question. நீங்கள் எதை பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணிக்கோங்க. For example, how can we design a mobile app that helps farmers efficiently track crop health, market prices and weather conditions? இந்த கொஸ்டின் தான் உங்கள் ரிசர்ச்சோட ஃபவுண்டேஷனே. இந்த கொஸ்டின் நீங்கள் ரிசர்ச் பண்ணுற ப்ராப்ளம் ஸ்பேஸை கிளாரிஃபை பண்ணி நீ எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இது கைட் பண்ணும். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட டெய்லி சேலஞ்சஸ் லைக் அவங்களோட ஒர்க் ஃப்ளோ அண்ட் அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். தாட்ஸ் அ ஃபோக்கஸ் ஹியர். இந்த ரிசர்ச் கொஸ்டின் பொதுவாகவே ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பற்றி இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடரான விஷயத்தை பற்றி இருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர் பற்றி இருக்கலாம், ஆர் பிஹேவியரல் கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனபிளாக இருக்கணும். ஆக்ஷனபிளாக நீங்கள் கண்டுபிடிச்ச இன்சைட்ஸ் உங்கள் டிசைன் ப்ராசஸில் அப்ளை பண்ண முடியணும். செகண்ட், யூசர் சென்டர்டாக இருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணுற கொஸ்டின் யூசரோட பிஹேவியர், நீட்ஸ் அண்ட் சேலஞ்சஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். தேர்ட், ஸ்பெசிஃபிசிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். உங்கள் கொஸ்டின் ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ரிஜிடாகவும் இருக்கக்கூடாது. ரிஜிடானா ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே இருக்கக்கூடாது. ஸ்டெப் 2, லிட்ரேச்சர் ரிவ்யூ. நீங்கள் பண்ணுற ரிசர்ச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட், ஸ்டடீஸ், மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் காம்படிட்டிவ் அனாலிசிஸை படிங்க. ஃபீல்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் டிசைனர்ஸ் நீங்கள் ஃபார்மிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தானே உங்களால் ஃபார்மர்ஸை நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது நீங்கள் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் திங், ஆல்ரெடி ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்க தேவையில்லை. செகண்ட், அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியாஸை உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். தேர்ட், நீங்கள் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டெப்பில் நீங்கள் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஃபார்மிங் ஆப்ஸோட ஸ்வாட் அனாலிசிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார்மர்ஸ் எப்படி கிராப் டெக்னாலஜியை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ரூரல் ஃபார்மிங் கம்யூனிட்டிஸில் ஸ்மார்ட் ஃபோன் அடாப்ஷன் ரேட்ஸ் என்ன, அண்ட் தென் டிஜிட்டல் லிட்ரஸி லெவல்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ பிஃபோர் யூ ஸ்டார்ட் தி ரிசர்ச் கைஸ். ஸ்டெப் 3, சூஸ் தி ரிசர்ச் மெத்தடாலஜிஸ். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் எப்படி உங்கள் ரிசர்ச் இன்சைட்ஸ்லாம் கேதர் பண்ண போறீங்கன்றது டிசைட் பண்ணணும். யூசுவலாகவே ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச்சுக்கு நிறைய குவாலிட்டேட்டிவ் research methods யூஸ் ஆகும். மெத்தட்ஸ் that include participant observation, in-depth interviews and focus groups. ஏன் நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணணும்னா, நீங்கள் ரிசர்ச் மெத்தட்ஸை சூஸ் பண்ணிங்கனாலே you are forced to think about what you want to achieve and how best to achieve it. ஒவ்வொரு ரிசர்ச் மெத்தட்ஸும் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்பை கலெக்ட் பண்ணும். டேட்டா டைப்னா நான் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் டேட்டாவை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு in-depth insights வேணும்னா நீங்கள் குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பண்ண ரிசர்ச் வேலிடேட் பண்ணணும்னா நீங்கள் குவான்டிட்டேட்டிவ் டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த டேபிளை காலமாக பாருங்க, என்னென்ன ரிசர்ச் மெத்தட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் டேட்டா கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கைஸ். நீங்கள் ரிசர்ச் மெத்தட்ஸை சூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. இந்த ஸ்டெப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார்மர்ஸ் அனலைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனோகிராஃபி ஸ்டடி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். செகண்ட் இன்டர்வியூஸ் யூஸ் பண்ணலாம். அது ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம், நான் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம். தேர்ட், ஃபோக்கஸ் குரூப்ஸ். இந்த மெத்தட்ஸில் மிக்ஸ் ஆஃப் ரியல் லைஃப் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் டைரக்ட் யூசர் இன்சைட்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் இப்படி முன்னாடியே சூஸ் பண்ணலன்னா தேவையில்லாத டேட்டாவை கலெக்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் நீங்கள் ஸ்பாட்டில் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்சைட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் இதுலேருந்து கிடைக்கிற டேட்டாலாம் அனலைஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த தேர்ட் ஸ்டெப் கைஸ். ஸ்டெப் 4, prep for field work. நீங்கள் ஃபீல்டுக்கு போனோடனே அங்கே இருக்க பீப்புள் யாருமே உடனே உங்ககிட்டலாம் ஓப்பனாக பண்ணிட மாட்டாங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிற பிளேஸுக்கு போய் அங்கே இருக்க பீப்புள் கூட நல்லா பழகி ஒரு நல்ல ரேப்போர்ட் பில்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் அவங்க பேசுகிற லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க, அவங்க டைலக்டை கற்றுக்கோங்க, இல்லை அவங்க ஃபாலோ பண்ணுற கல்ச்சர் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களை அவங்க ஊரில் ஒருத்தர நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்க உங்ககிட்ட ஓப்பனாக பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா ரிசர்ச்சுக்கு தேவையான டூல்ஸ், டெக்னிக்ஸ், எத்திக்கல் ஃப்ரேம்வொர்க்லாம் டேட்டா கலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். எத்திக்கல் ஃப்ரேம்வொர்க்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிற பீப்புள் ஆர் பார்ட்டிசிபெண்டோட இன்டெகிரிட்டி,
இன்டெகிரிட்டி, ரைட்ஸ், வெல்பீயிங் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க பண்ண வந்த ரிசர்ச்சை இன்டெகிரேட்டோட பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு கைட்லைன்ஸ் வேணும். அண்ட் இது இல்லாம அப்சர்வேஷன்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ்க்கு ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் ஓப்பன் என்வாயர்மெண்ட் செட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நம்மளோட எத்திக்கல் கன்சிடரேஷன் என்னவா இருக்கலாம்னா, என்ன பர்பஸ்க்காக நம்ம ரிசர்ச் பண்ண வந்திருக்கோம் அந்த பீப்பிள்கிட்ட சொல்லி அவங்களோட கன்சென்ட்டோட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண விடணும். ஸ்டெப் 5, ஃபீல்ட் ஒர்க் அண்ட் டேட்டா கலெக்ஷன். நெக்ஸ்ட் நீங்க ஃபார்மர்ஸோட டெய்லி ருட்டீன் என்ன, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்சர்வ் பண்றதுல மூழ்கி டேட்டாவை கலெக்ட் பண்ண வேண்டியதான் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அப்சர்வேஷன்ல ஃபார்மர்ஸ் எப்படி ஏர்லி மார்னிங் வெதர் செக் பண்றாங்க அண்ட் அதை எப்படி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்றத அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம் கிராப் ஹெல்த்தை எப்படி அவங்க நோட் பண்றாங்க அண்ட் அதை எப்படி அவங்க ட்ராக் பண்றாங்கன்றத அப்சர்வ் பண்ணுங்க. இன்டர்வியூல வெதர் ஆப் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கா அவங்களுக்குன்றது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கிராப் நல்லா இருக்கா இல்லைன்றது எப்படி டிட்டர்மைன் பண்றாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபோக்கஸ் குரூப்ல ரியல் டைம் மார்க்கெட் பிரைஸை எப்படி எஸ்டிமேட் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் ரேட்டுக்கு குறையாம விற்கிறாங்களே அது எப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப் 6, அனலைஸ் கலெக்டட் டேட்டா. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி இன்சைட்ஸ் கண்டுபிடிச்சி உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியது கைஸ். ஒரு ப்ராப்ளம் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க கூடவே இருந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச் கைஸ். இதுக்கப்புறம் நீங்கள் கேதர் பண்ண டேட்டாவை அஃபினிட்டி மேப்பிங் போட்டு உங்கள் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி அதில் இருக்கிற பேட்டர்ன் ஸ்டென்ஸ்லாம் கண்டுபிடிச்சி உங்கள் ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது கைஸ். உங்களுக்கு அஃபினிட்டி மேப்பிங் தெரியலனா இந்த வீடியோ போய் பாருங்க கைஸ். நான் டீட்டெயிலாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட அஃபினிட்டி மேப்பிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ஈஸியாக பிடிக்கும். அஃபினிட்டி மேப்பிங் அப்புறமா நீங்கள் டிசைன் பண்ண உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் விஷுவலைஸ் பண்ண கஸ்டமர் ஜர்னி மேப்பிங், அதாவது யூசர் ஜர்னி மேப்பிங்கை போட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருக்கா இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கஸ்டமர் ஜர்னி மேப்பிங் எப்படி போகிறதுன்னு தெரியலனா அதுக்கு இந்த வீடியோ பாருங்க கைஸ். டீட்டெயிலாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சியர்ஸ், என்ஜாய்.